அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம் முதல் சமையலறை எது என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் டி.என். பாலமோகன் அவர்கள். வாருங்கள், அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் ப்ளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் எவ்வளோ சேஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால நமக்கு வேண்டியதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றத நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறது நல்லது. 40 வருஷத்துக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டுக்கு அவங்க மாமனார் அரிசி கொண்டு வந்து கொடுப்பாரு. நான் கேட்டேன், உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாரே என்ன அப்படின்ட்டு. அவர் சொல்லுவார், எங்கள் மாமனார் எனக்கு பூச்சி மருந்து அடிக்காத அரிசியாக கொண்டு வந்து கொடுக்குறாரு. நான் சொல்றது 40 வருஷத்துக்கு முன்னாடி சார், 40 years பேக். அப்பயே நம்ம அடிக்க ஆரம்பிச்சோம். நிறையா 1960 அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் அது யாரு கையில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு இன்னொரு பெரிய பிரச்சனை. அதாவது மருந்தை பற்றிய நல்ல அறிவிருந்து அவங்க சரியா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கம்மியாகும். யாரு கையில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்களுக்கு அதை பத்தியே தெரியாது. ஸோ அதனால விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் அதிலிருந்து விலகி நிற்பதும் அவசியம் அப்படிங்கிறது உண்டு. நம்ம அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா நமக்கு சேஃபான ஃபுட்டு கிடைக்கும். அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் 75 லட்சம் விவசாயிகள் இருக்கிறார்கள். இந்த 75 லட்சம் விவசாயிகளை நீங்க எப்படி சேர்ந்து இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஒண்ணு. ரெண்டாவது, அவர்கள் எல்லாம் தெரிஞ்சு வர்றதுக்குள்ள நம்ம காலமா முடிஞ்சிருமா என்னன்னு தெரியல. அது ஒரு பக்கம். ஆனா அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, எனக்கு வேண்டியதை நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒன்று. ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது சென்னையில இருந்து. அவர் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாரு, நான் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுங்க, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டாரு. சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர், நம்ம கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எங்க ஆர்கானிக் ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ ஏன் சார் இந்த மாதிரி நான் இனிமேலாவது நான் கெமிக்கல் இல்லாத உணவை உண்பதற்கு நான் விளைகிறேன் அப்படின்னா. அப்போ நான் ஒரு நண்பர் பெயர் கொடுத்தேன், முரளின்னு சொல்லிட்டு. சென்னையில் ஒருத்தர் இருக்காரு, அவரோட நண்பர் லஸ்கானில் இருக்காரு. இப்போ அவர் நம்பர் கொடுத்து, நீங்கள் அங்கே போங்க, எல்லாமே ஆர்கானிக்காக உற்பத்தி பண்ணுறாரு, அவர்கிட்ட வாங்கிக்கங்கன்னு. நான் கொடுத்துட்டு நான் விட்டுட்டேன். ஒரு 1.5 மாதம் 2 மாதம் கழிச்சு திருப்பி ஒரு கால் வந்தது அவர்கிட்ட இருந்து. அவர் பேர் மறந்து போச்சு, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேர் மறந்து போச்சு, பட் நல்ல ஞாபகம் இருக்குது. அப்போ அவர் கேட்டார், ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பான உணவாக இருக்குது அவர்கிட்ட இருந்து வாங்கினது, எனக்கு இன்னொரு உதவி செய்யுங்கன்னார். என்னன்னு? அப்போ அவர் சொன்னார், டெல்லியில் இதே மாதிரி எங்கே ஆர்கானிக் ஃபுட்டு கிடைக்குன்னாரு. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் சென்னையில் தானே இருக்கீங்க, டெல்லியில் எதுக்கு கேட்குறீங்கன்னு. என் மகளுக்கு நான் அந்த உணவை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், டெல்லியில் யார் கொடுப்பாங்க? அப்போ எனக்கு தெரியல டெல்லியில் யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இவை அனைத்தும் மெதுவாகத்தான் அடுத்தடுத்த நிலைக்கு வரும். ஆனால் வரவேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை கூறி இந்த உரை இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பளித்த ஜோசாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முனைவர் பாலமோகன் அவர்கள் நாமே செய்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இது ஒரு பொதுவாக பர்சனலாக தனிப்பட்ட முறையிலே ஒரு கருத்தாக கூட எடுத்துக் கொள்ளலாம். ஆனா ஏன் விவசாயிகளை திருத்த முடியாது என்ற கேள்வியும் எழுகிறது. ஏன் தொழில்நுட்ப விஞ்ஞான முறைப்படி அவனால் செய்ய முடிவதில்லை? 75 ஆண்டு காலமாக இதே மாதிரிதான், ஏதோ எத்தனையோ பலவித விஞ்ஞான முறைகள் முன்னேறி இருக்கிறது. ஆனால் விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் விஞ்ஞானம் முன்னேறி இருக்கிறது, ஆனால் அதனுடைய அடாப்ஷன், அதை பயன்படுத்தும் முறை பெரிய பூஜ்ஜியமாகத்தான் இருக்கு. எனவே நான் சொல்லுகின்ற கருத்து, இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் என்றால் 75 ஆண்டு காலமாக இருக்கின்ற வேளாண்மை கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கு உங்களை போன்ற விஞ்ஞானிகள் முன் வர வேண்டும். அப்பொழுது கூட சொன்னார், குளோபல் ஜிஐபி என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அவர்கள் சோதனை செய்த பின்தான் எதுவுமே விற்க முடியும் என்று சொன்னார்கள். மிக்க மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அப்படி இருக்கின்ற பொழுது அனைத்து விஞ்ஞானிகளுக்குமே இது தெரியும்.
ஏன் நேஷனல் ஜிஐபி என்று விஞ்ஞானிகள் ஆரம்பிக்கலாமே. அதே போல பரிசோதனைகள் செய்து இப்படித்தான் இருந்தால்தான் ஆப்பிள் விற்க முடியும், இப்படி இருந்தால் தான் வாழைப்பழம் விற்க முடியும், இப்படி இருந்தால் தான் காய்கறிகள் விற்க முடியும் என்று நீங்கள் அந்த வேளாண்மை கொள்கைகளை ஏன் உருவாக்கக்கூடாது? இப்படித்தான் செய்ய வேண்டும், இவர்களிடம்தான் இவர்கள் செய்கின்ற சிபாரிசு இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற கொள்கையை ஏன் நீங்கள் அரசாங்கத்திடம் சொல்லி கடைபிடிக்க செய்ய கூடாது என்பது எனது கேள்வி. அது வேண்டுகோளாகவும் விடுக்கின்றேன். சமீப காலத்தில் இவர்கள் கூறியது போல உணவு பழக்கத்தினால்தான் எங்கே கேன்சர், முதலிலே என்ன சொல்லுவார்கள், கேன்சர் என்றால் யாருக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகம் இருக்கிறதோ அவருக்கு தான் கேன்சர். அவர்கள் கூறியது போல பயிர்களிலே, காய்கறிகளிலே, கனிகளிலே இருக்கக்கூடிய எஞ்சிய நஞ்சுகள் அது மனித உடலிலே தங்கி இந்த நோயின் நொடிகளை உருவாக்குகிறது என்பது அனைவருக்குமே தெரியும். இவைகளெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டுமானால் எனது கருத்து வேளாண்மை கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டும். உயர் பதவியிலே இருக்கின்றவர்கள், மேல்மட்ட நிலையிலே இருக்கின்ற விஞ்ஞானிகள், உயர்ந்த பதவியில் இருக்கும் அரசியல்வாதிகள், இவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இதை மாற்ற நினைத்தால் மாற்ற முடியும். எனவே அப்படிப்பட்ட வேளாண்மை கொள்கைகளை மாற்றியமைக்க வேண்டுகோள் விடுத்துக் கொண்டு எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. என்ன சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுலதான் இருக்குது. அது அனைவரும் கடைபிடிக்கலாம். இப்ப நாம மாடி தோட்டம் நாம எல்லாரும் செய்யலாமே, எல்லோரும் செய்யணும். அதாவது சார் சொன்னதோட முக்கிய அம்சம் அதுதான். இன்னொருவரை நம்பி இருக்காமல் நாமளே நம்ம உணவை, குறிப்பாக காய்கறி பழங்களை நாமே உருவாக்கினால் இந்த பிரச்சனை இருக்காது என்ற கருத்தை தெரிவித்தார்கள். கூடுதல் தகவல் தெரிவிக்குமாறு டாக்டர் பாலமோகன் அவர்களை கேட்டுள்ளார். இந்த பாலிசி அப்படிங்கறத சார் சொன்னாரு சார் மேல அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகள்ல இதை கெமிக்கல்ஸ்லாம் குறைச்சிட்டாங்க. இப்போ நான் சொன்ன 997 கெமிக்கல்ஸ் இருக்கு இந்தியாவில் ஃபார் ஃபார்மர்ஸ் டு யூஸ். ரேஞ்ச் ஆஃப் கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட்ஸ், growth ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 1000 கெமிக்கல்ஸ் இட்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். இதில் என்ன அப்படின்னா, என்ன ப்ரிஸ்கிரிப்ஷனில் இது கொடுக்குதுன்னு அப்படின்னு தெரியல. யார் ப்ரிஸ்கிரைப் பண்ணணுமா, அவங்களா வாங்கிக்கலாமா, எல்லாமே இருக்கு. அதில் இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல். இப்போ நம்ம ஒரு இது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாதான் கொடுக்கணும் இருக்கு. அப்படிலாம் இங்கே எதுவுமே இல்லை. ஃபார்மர் போய் எந்த கெமிக்கல் வாங்கினாலும், இமிடாக்ளோரிபிட் வாங்கினா வாங்கிக்கலாம், குளோரிபைரிபாஸ் வாங்கினா வாங்கிக்கலாம், எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம், எவ்வளவு டேஞ்சரஸ் கெமிக்கல் வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு செக் கிடையாது. அது அப்படி போயிட்டு இருக்கு. சரி, இது ஒன்று. இதை இப்போ நிறுத்தினா மகசூல் குறைஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயம் அரசுக்கு இருக்கிறது. இப்போ நமக்கு 147 கோடி மக்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்றது, ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி அதை நம்ம கெமிக்கல்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா குறைஞ்சி போச்சுன்னா பஞ்சம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு ஒரு நூல் மேல் நடக்கக்கூடிய ஒன்று. அப்படின்னா இதுல ஒரு டெடிகேட்டட் குரூப் வேலை செய்யணும். ஒரு டெடிகேட்டட் குரூப் எப்படி இருக்கணும்னா, அவன் விவசாயியும் கீழே விடக்கூடாது, உண்ணக்கூடிய கன்சியூமரையும் கீழே விடக்கூடாது. இதற்கான ஒரு டெடிகேட்டட் குரூப் இருக்கணும். அப்படி ஒரு குரூப் இருந்தா செய்யலாம். நன்றி டாக்டர். We need a dedicated group. இதை எளிதாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விவசாயத்தையும் புரிய வைக்கணும். இதுல முக்கியமான பாருங்களேன், நாங்க ஒரு ஸ்கீம் ஆப்ரேட் பண்ணோம். அந்த ஸ்கீம் பேர் சொல்லல, வேண்டாம். அந்த ஸ்கீம் ஆப்ரேட் பண்ணி அவரை போய் பார்த்து, அவர் நல்ல மிளகாயில பயங்கர மகசூல், அவர் வீட்டுக்கு முன்னாடி மிளகா குவியலா கிடக்குது, 2 ஏக்கர்ல போட்டு. அவர் தேடி போறோம், அவர் வீட்டுல இல்ல. அவர் மனைவி வீட்டு கேட்கிறோம், எங்க போயிருக்காருன்னு. கடைக்கு போயிருக்காருன்னாங்க. கடையில இருந்து வராரு மிளகா வாங்கிட்டு. என்னங்க இவ்வளவு குவியலா போட்டிருக்கீங்க, மிளகா போய் கடையில வாங்கிட்டு வரீங்கன்னா, சார் நான் இதெல்லாம் எவ்வளவு மருந்து அடிச்சிருக்கேன், இது எப்படி சார் சாப்பிடுறது அப்படின்னாரு. எனக்கு தூக்கி ஏற்படுச்சு. அப்ப நீங்க இந்த மிளகா அது எவனோ போட்டதானே சார், எனக்கு தெரியாதுல்ல சார், அதனால வாங்கினேன் சார். இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது எங்கள் முன் நடந்த ஒரு நிகழ்வு. விவசாயி தான் உற்பத்தி பண்ணதை சாப்பிட பயப்படுறான், அத்தனை தடவை மருந்தடிச்சிருக்கான். ஸோ இது ஒரு இடத்துல ஒரு நெருடக்கூடிய நிலை. இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு இதுல யாரையும் குறை சொல்றதுக்கான இதே இல்லை. மருந்தடிக்கலைன்னா காய் கிடைக்காது, காய் கிடைக்கலன்னா நஷ்டமாட்டு போயிடும். இப்படி ஒரு செயின் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கு. அப்போ இதை சரி செய்வதற்கு எப்படி வேணும் ஒரு ஆள், அப்படி ஒரு ஆள் வேணும். அதற்கான இதோட
அதாவது பொலிட்டிக்கலாகவும் இருக்கணும், இந்த சயின்டிஃபிக்காகவும் இருக்கணும். அப்படி ஒரு அமைப்பு எப்படி பால் இதுக்கு வந்து அமுலுக்கு கொண்டு வந்தாரோ ஒரு மனிதன், அப்படி மாதிரி ஒரு ஆள் வேணும் சார். நமக்கு அப்படி ஒரு ஆள் தேவை. நன்றி டாக்டர், தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக திரு தினகர் பாபு பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. தினகர் பாபு, இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் வந்து தினகர் பாபு சார். இப்போ பிளாஸ்டிக் பேப்பரை ஒழிக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் அரும்பாடுபடுது. அவங்க என்னென்ன பண்றாங்க, மக்கள் கிட்ட எல்லாம் நிறைய விழிப்புணர்வு பண்றாங்க, எவ்வளவோ செலவு பண்றாங்க. அப்புறம் சிறு சிறு வியாபாரிகிட்ட எல்லாம் போய் சொல்றாங்க. ரிசல்ட் என்னன்னா ஃபெயிலியர் தான் சார். ஒரே ஒரு கேள்வி தினகர் பாபு சார், ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. உற்பத்தியை நிறுத்திட்டோம்னா பிளாஸ்டிக் பேப்பர் முடிஞ்சு போயிருங்களா? அதுதான் சொல்ல வரேன். நீங்க அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எங்கேயோ அடிக்கிறதுக்கு, அப்ப நம்ம என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். நம்ம வந்து we are not very sure about நம்ம எதை செய்யணும்னு நினைக்கிற சரியா செய்யல. உற்பத்தி நிறுத்தி எங்கெங்க சோர்ஸ் இருக்கோ நிறுத்திட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு விவசாயி நம்மள்கிட்ட போய் பிளாஸ்டிக் பேப்பர் வாங்க வேண்டாம், கொண்டா வேண்டாம் அப்படின்னா அவைலபிளா இருந்தா நீங்க சிகரெட்டு கடையில விட்டா நான் குடிப்பேன், சிகரெட் இல்லைன்னா குடிக்க மாட்டேன். அதே மாதிரி நிறைய பூச்சி மருந்து பிளாஸ்டிக் பேப்பர் ஒன்னா சொன்னோம் சார். பூச்சி மருந்து பிளாஸ்டிக்கும் கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். இல்ல அது உற்பத்தின்னு இல்லை சார். இதுல என்ன அப்படின்னா டிஸ்கிரிமினேட் பண்றது, எவ்வளவு யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த டிஸ்கிரிமினேஷன் இப்ப விவசாயிகளுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. அது எப்படி செய்யறதுன்னு தெரியும். இப்ப நான் என் கையில நிறைய சொல்லியிருக்காங்க சார். எதுவுமே கிடைக்கலைன்னா தான் ஒரு மஞ்சள் பை போறதுக்கும் வீட்டுல இருந்து ஒரு தூக்கு எடுத்து போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போறதுக்கும் அவங்களுக்கு தோணும். ஈஸியா கிடைத்து அவைலபிள் இருக்கும் போது அவன் செகண்ட் வேலையை தான் சார் விவசாயம் வச்சுக்கிறான். விவசாயத்தை மெயின் வேலையை வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் கொஞ்சிட்டாங்க, அவங்க பழக்கத்துக்கு வேலையும் வச்சுக்கிறாங்க. இதை முடிச்சுட்டு சீக்கிரமா முடிச்சுட்டு போலாமா, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவைலபிலிட்டி ஈஸியா இருக்கும் போது அவங்க அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இன்னொரு வழிக்கு அவங்க போக மாட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஏன் அப்படிங்கிறதுக்கு பேசவே இல்லை. அப்படி டிபேட் பண்ணோம்னா நம்ம நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேச வச்சோம்னா ஆமாம்ன்றதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்லைன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப நீங்க ஏன் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க கரெக்டான வேலிடான யூஸ் பண்ணுவீங்க, உங்களை நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல இருந்து ஏன் வெளியே வரணும், எப்படி வெளியே வரணும்? ஏன்னா இது நஞ்சு உற்பத்தி பண்ணுபவர்களுக்கும் பிரச்சனை, சாப்பிட்றவங்களுக்கும் பிரச்சனை. ரைட்டாங்க சார்? அப்போ இதுல இருந்து வெளிவருவதற்கு என்ன செய்யணும்? அப்போ நாம வந்து அந்த விவசாய அந்த பயிற்சி கொடுத்து சரி பண்ணணுமா, இந்த உற்பத்தி இங்க ஈஸியா கிடைக்கிறத கொஞ்சம் தடை பண்ணணுமா, செக் பண்ணி யாரெல்லாம் எக்ஸஸா யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கணுமா? நீங்க கேரளால ஃபர்ஸ்ட் வந்து மலை பிரதேசங்கள்ல எண்டோசல்பான் அப்படிங்கறத யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து உடல் உபாதை வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. அந்த நிலைமைக்கு போய் தான் நிறுத்தணுமா, அதுக்கு முன்னாடி நிறுத்தணுமா? எண்டோசல்பான் கேரளால யூஸ் பண்ணல ஒரு காலத்துல. இதுல என்னன்னா அது ஈஸியா வந்து இதாகாது, காத்துல கரைஞ்சு போயிடாது, அது அப்படியே நின்றும், ஏர்லயே நிற்கும். அப்போ இன்ஹேல் பண்றவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அப்போ நம்ம வந்து பாதிப்பு வந்த பின்னாடி தான் அதை விட்டு வெளியே வரணுமா? இது எவ்வளவு டெலிகேட்டான ஏரியா. இதுல நான் ரைட்டு நீ ரைட்டு அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை சார். இதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஈஸியா கிடைக்கிறத தடை பண்ணணும் சார். கஷ்டமா தான் இருக்கணும், ஈஸியா கிடைக்கணும். அது ஒண்ணு பண்ணணும். இதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு எடுத்துட்டு போகணும். இதுல வந்து பொலிட்டிக்கல் வில் இருக்கு. ஏன்னா இதை நிறுத்தி பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு வாங்க பொலிட்டிக்கல் சைட்ல போனோம்னா, விவசாயிட்ட சொன்னா நான் நஷ்டப்பட்டு நானும் ஒரு வியாபாரம் தானே பண்றேன். விவசாயம் அப்படிங்கிறது இப்ப இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. முன்னாடி தான் சேரிட்டி, 4 பேர் சாப்பிடட்டும்னு விளைய வச்சது. இன்னைக்கு அவங்களுக்கு பணம் இல்லைன்னா அடுத்த சீசனுக்கு போக முடியாது. இப்போ இதெல்லாம் கால்குலேட் எடுத்து என்ன செய்யலாம், இதை எப்படி வந்து சிறப்பாக நிர்வகிக்கலாம். சார் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஹப் இருக்கு சார். ஈரோடு ஒரு ஹப்பு, கோயம்புத்தூர் ஒரு ஹப்பு, அந்த மாதிரி நிறைய ஹப்பு வந்துருச்சு. அங்க எல்லாமே கேன்சர் பேஷண்ட் வந்து அப்படி சர்வசாதாரணமா 9 பேர்ல ஒருத்தருக்கு கேன்சர் வந்து ஒரு காமன் டிசீஸ். இதுக்கு காரணம் நம்ம சாப்பிடுற உணவு மேஜரா. மற்றதெல்லாம் இருக்கு, பொல்யூஷன் இருக்கு, சிகரெட் இருக்கு, பீடி இருக்கு, சாராயம் இருக்கு, இல்லை எதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் ஃபுட்டு தான் மேஜர் காஸ். அதே ஒண்ணுமே செய்யாதவனுக்கு வருது அப்படின்னா ஃபுட்டு தான். அப்ப அந்த ஃபுட்டை நம்ம செக் பண்ணாமலே இருக்கிறோமே,
அப்ப அவங்களுக்கு தகுதியான சரியான பயிற்சி கொடுக்குறோமா, அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி யோசிக்க வேண்டியது. இதுல நான் வந்து யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பல. ஏன்னா சிலருக்கு தெரிஞ்சு செய்வாங்க, சிலருக்கு தெரியாம செய்வாங்க. இப்ப தெரியாம செய்யறவங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மருந்து எதுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு தெரியாம எத்தனை விவசாயிகள் இருக்காங்க. ஏதோ ஒரு 100ல ஒரு விவசாயி போனா அது கெடுதி அப்படின்னு தெரியும். மற்றவங்களுக்குலாம் மருந்து பூச்சி கொள்றதுக்கு எவ்வளவு அப்படின்னு இருக்கவங்களாம் இருக்காங்க. பட் அவங்களை அடுத்தடுத்து கொண்டு போகணும். அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இது ஒரு விழிப்புணர்ச்சி. நான் வந்து இதை உண்ணக்கூடிய கன்சியூமர் கொஞ்சோண்டு அவேர்னஸ் வேணும். கன்சியூமர் இப்ப நான் தனிமையா பேசுனா நீ என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது. நான் திராட்சை பழம் சாப்பிட்டு 25 வருஷம் ஆகுது. ஸோ என்ன ரீசன் சொன்னு நீங்க அப்படியே பயந்துருவீங்க. அப்படி நிறைய இருக்கு. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு அவேர்னஸ், இனிமேலாவது நாம் ஒரு நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து செல்வோமா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. தினகர் பாபு சார், திருப்பி நீங்க பேசலாம். தேங்க்யூ சார், நான் முடிச்சுக்கிறேன். நன்றி தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. தினகர் பாபுவோட கருத்தும் நல்ல கருத்து தான். பட் அது நம்ம சார் முதல்ல சொன்ன மாதிரி ட்ரேசபிலிட்டி, அதாவது எல்லாத்துக்கும் வழிவகைகள் இருக்கின்றன, அவை செயல்படுத்தப்படுறது தான் முக்கியம். எல்லாத்தையும் செயல்படுத்தணும். சரியான வழியில நாடு செல்லும் போது எல்லாம் சரியாகும். அந்த காலம் தான் பதில் சொல்லணும், எப்போ அந்த காலம் வரப்போகுது அப்படிங்கிறது. நன்றி. அடுத்ததாக டாக்டர் பாலமோகன் அவர்களது நண்பர் திரு டாக்டர் தில்லை கோவிந்தன் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். சார் வணக்கம். வணக்கம் சார். நண்பர் பாலமோகன் இந்த டாபிக் கொடுத்தவொன்னே நான் யோசிச்சிருந்தேன், என்ன அது புதுசா சொல்றாரு இவரு அப்படின்னு. ஒரு விசித்திரமான டாபிக்கா இருந்தது. யோசிச்சேன், இது லேண்டை பத்தி தான் சொல்லுவாரு அப்படின்னு. கரெக்டா அங்க பிடிச்சிட்டாரு அவரு. லேண்டு, அதுல வர்ற கிராப்பு, நமக்கு கிச்சனுக்கு வர வேண்டிய டைரக்டா வர வேண்டிய விளை பொருட்கள் எல்லாத்தையும் பத்தி சுருக்கமாகவும் ரத்தின சுருக்கமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசியிருக்காரு. இது தமிழ் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணால் நல்லா தான் இருக்கும். அவர் அடிக்கடி சொல்ற ஒரு ஃப்ரூட் வந்து பப்பாயா. அது பப்பாயா அவர் போனால் கொடுக்குற முறையே வேற, அதை சாப்பிட்றது அந்த ருசியும் வேற. ஸோ அதில் வந்து அவர் இன்னைக்கும் அதை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி பாலமோகன் அவர்களை. இது மாதிரி அதிகமாக கொடுக்கணும். டாபிக் வந்து தொழில்நுட்பம், சாகுபடி, அடர்த்தி சாகுபடி அப்படிலாம் சொல்லாமல் இது மாதிரி புதுசாக சொல்லி அதை வர வைக்கிறது ஒரு புதிய டெக்னிக்கே நீ வளர்த்து வச்சிருக்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஜோ சார். நன்றி திரு தில்லை கோவிந்தன் சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. ஓகே, அடுத்ததாக திரு பொன்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். பொன்ராஜ் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர், வங்கியில் அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி. சார் ப்ளீஸ். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அவர் ஒரு பக்கம் பயமுறுத்துற மாதிரி இருக்குது. கேன்சர் பேஷண்ட்லாம் ஆகிட்டு இருக்காங்க. இது ஏதாவது ஒண்ணு வெடிச்சா தான் வரும் போல இருக்கு. ஏதாவது ஒரு சீரியஸ் இன்சிடென்ட்ஸ் வந்தா தான் இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா நம்ம அதை நினைச்சா ரொம்ப கவலையா தான் இருக்கு. டாக்டர் பாலமோகன் சொல்ற மாதிரி எல்லா இதுலயும் மருந்து அடிக்காம இல்லை, பட் வெளிநாட்டுல கண்ட்ரோல் பண்ணாங்க. நமக்கு கண்ட்ரோலிங் ஏஜென்சி இப்போ மார்க்கெட்டு வருதுன்னா அங்க காலிஃப்ளவர் முக்கி தான் எடுக்கிறாங்கிறாங்க. இது பெஸ்டிசைட்ல அதெல்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது போனா கோபி மஞ்சரி குடு, கோபி அதை குடு, கோபி இதை குடினா ஹோட்டல்ல சாப்பிட்றாங்க எல்லாரும் போய். அதே மாதிரி நிறைய இருக்கு. ஃப்ரூட்டு கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்லாம் நல்ல பயங்கர ஃப்ரூட் தான். மாம்பழம் நிறைய விளைஞ்சிருக்கு. ஆனால் அப்படியும் அதை பழுக்க வைக்கிறது கல் வச்சு கார்பைடு வச்சு தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேச்சரெலாம் உள்ளது நம்ம காயா போய் தோட்டத்தில் வாங்கணும். ஆனால் எல்லா இடத்துலையும் மருந்து அடிக்காமல் இருக்கிறதே இல்லை. ஏன்னா எதுக்கு வருதோ, பூச்சி வருதோ, நோய் வருதோ, மருந்து அடிக்கிற ஒரு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா விவசாயி ஏதாவது கிடைக்கணுமே, ஏதாவது போச்சுன்னா அதுக்கு காம்பன்சேஷன் சரியாக கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி அவனுக்கு இருக்கு. அவன் குடும்பத்தை பார்க்கணும். எல்லாம் இல்லை. விவசாயத்தையே நம்பி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டம்தான் படுறாங்க. என்ன சொல்றது, இன்னும் நிறைய இந்த மாதிரி டாபிக் வரணும் டாக்டர். ஏதாவது நமக்கு ஒரு டெஸ்டிங்கு ஒரு இது வேணும். சில இந்த ஃபுட் டெஸ்டிங் மாதிரி, வெஜிடபிள் டெஸ்டிங், ஃப்ரூட் டெஸ்டிங், இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் பண்ணி மக்களுக்கு அவேர்னஸ் வேணும். இதை வாங்கி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி கடைகள்லாம் போகக்கூடாது அப்படின்னு. நமக்கு ஒன்றுமே தெரியலையே. நம்ம என்ன சொல்கிறோம், அந்த தெருவில் வாங்குற விற்கிற ஆளுகிட்ட நம்ம வாங்கணும்னு ஒரு பக்கம் சொல்கிறோம். ஐயோ பாவம், அவனுக்கு 4 ரூபா, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட இவனுக்கும் 4 ரூபா கிடைச்சா
அவன் சாப்பிட்டு போகிறான், நல்லா இருக்கட்டும், அதையும் நம்ம ஒரு பக்கம் சொல்கிறோம். ஒரு பக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டாக பண்ணார் சார். இன்னும் கூட நிறைய, இது ஒரு பெரிய டாபிக் தான், இன்னும் கூட நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு செமினார் மாதிரி வச்சா கூட இட் வில் கோ எ லாங் வே. நல்லதுதான், அது வரணும், மக்கள் அவேர்னஸ் வரணும், விவசாயிக்கு வரணும், நம்மள மாதிரி ஆளுகளும் சொல்லணும் அடுத்த ஆளுக்கு. தேங்க்யூ ஜோபாஸ், தேங்க்யூ டாக்டர். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக நன்றி. டாக்டர் பாலமோகன் சார். அது வந்து இந்தியாவில் வந்து முதல்ல வந்து வால்மார்ட் அப்படிங்கிற கம்பெனி வர்றதுக்கு எல்லாம் முயற்சி, வால்மார்ட். ஆனா அவன் வரல. ஏன் வரலன்னா, இந்தியாவில் வெஜிடபிள்ஸ் வாங்கி வித்து அவனால அதை ஒரு சிஸ்டமேட்டைஸ் பண்ண முடியல. ஏன்னா இங்க சர்டிபிகேட்டே இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா சார்? கேக்குதா? கேக்குது சார். வால்மார்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்க வந்து ஏர்டெலோட சேர்ந்து ஒரு ரீட்டைலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். இங்க வந்து மார்க்கெட் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இந்தியாவில் அப்படி ஒரு செயின் ஸ்டோர் பண்ணோம்னா அவன் மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வரல. பல பேர் பல காரணங்கள் சொன்னாலும் இந்தியாவில் ஒரு சர்டிஃபைடு ப்ராடக்ட் தான் அவன் தான் பண்ண முடியும். இப்போ வந்து அவன்கிட்ட இருந்து ஒன்று வாங்கி ஒரு பெரிய 3 ஸ்டார் ஹோட்டலில் சமைச்சு ஏதாவது பிரச்சனை ஆகி போனோன்னே வால்மார்ட்டை நீங்க புக் பண்ணுவீங்க. வால்மார்ட் இங்கிருந்து வாங்கி கொடுக்கறதுல எப்படி அவன் சர்டிஃபிகேட் கிடைக்கும்? ஒரு ஃபார்மேட்டையும் சர்டிஃபிகேட் கிடையாது. ஃபாரின்ல சர்டிஃபிகேட்டோட வருது. அப்போ சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா பிரச்சனையை ஃபார்மர் புஷ் பண்ண முடியும். இப்போ சர்டிஃபிகேட் இல்லாம இங்க வாங்குறவங்க வந்து அந்த ரீட்டைலர் அவன் தப்பிக்க முடியாது. அதனால இந்தியாவுக்குள்ள அவனுடைய வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வால்மார்ட் மாதிரி செயின் ஸ்டோர்ஸ் இங்க வரமாட்டாங்க. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா செயின் ஸ்டோரை நம்ம புக் பண்ணுவோம். ஃபார்மரை பிடிக்கிறதுக்கு சிஸ்டம் இல்லை, ட்ரேசபிலிட்டி இல்லை. இப்போ ட்ரேசபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. நீங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அது ஒரு பெரிய செயின், அது பெரியது, சப்ளை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரேசபிலிட்டி. இப்போ நீங்க உற்பத்தி பண்ணதை என்கிட்ட கொடுத்து நான் விற்கிறேன்னா எனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா இவர்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு உங்களை கை காட்டுறதுக்கு எனக்கு சிஸ்டம் இருந்ததுன்னா பரவாயில்ல. ஏன்டா அது ஒண்ணுமே கிடையாது. யார்கிட்ட இருந்து வந்தது, எப்படி வருது, எங்க இருந்து வருது, எவ்வளவு கொடுத்தாரு, எப்ப எந்த பர்டிகுலர்ஸுமே இல்லை. இது எல்லாமே மேலை நாடுகள்ல, வளர்ந்த நாடுகளில் இருக்கிறது. அங்க தப்பு செய்தவர்களை ஈஸியா பிக்ஸ் பண்ண முடியும், இங்க முடியாது. அதனாலதான் செக்கிங் இல்லை. இது எப்படின்னா இது வந்து பின்னாடியும் முன்னாடியும் போகக்கூடிய ஒரு அந்த செயினை வந்து எப்ப வேணாலும் பிடிச்சி கண்டுபிடிக்க தெரியும். ட்ரெயின்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா you can easily fix the culprit or a person who is at fault. ட்ரெயின்ல கண்டுபிடிச்சிடலாம், எங்க நடந்தாலும் இவரு தான் தப்பு பண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி சப்ளை செயின் அப்படிங்கிற சிஸ்டம் இருந்ததுன்னா கண்டுபிடிக்கலாம். அது இன்னியும் பெரிஷபிள்ஸ் இல்லை. அதான் முதல்ல சொன்ன மாதிரி ஏட்டு சுரைக்காயா தான் இருக்குது. ட்ரேசபிலிட்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, பட் நாட் இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்லி. இப்போ கடந்த ஒரு 40-50 நாட்களுக்கு முன்னாடி கூட இந்தியால இருந்து யூஎஸ் போன 14 ஷிப்மெண்ட்ஸ் ஆஃப் மேங்கோ ஃப்ரூட் அது ரிஜெக்ட் ஆகி ரிட்டர்ன் ஆச்சு. ரிட்டர்னை அதை கொண்டு வர முடியல. காரணம் என்னன்னா அது பெரிஷபிள்ஸ்ங்கிறதுனால கொண்டு வர்றது அந்த அவங்களுக்கு ஒரு அடிஷனல் காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கேயே டெஸ்ட்ராய் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இதுதான், குவாலிட்டி செக்ஸ் தான். அதை வந்து ப்ராப்பரா நாம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாத பட்சத்துல அதற்கு வந்து நாம இந்த மாதிரி தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்தியாக்குள்ளங்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனையா வர்றது இல்லை. வெளிநாடு போகும்போது அதை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இங்க வந்து செக்கிங்கும் அதை ஃபாலோ பண்றது இல்லை சார். இல்லை, ஆமா, எல்லாமே சட்டத்தோட சரி. ஏட்டு சுரைக்காய். நன்றி சார். ஓகே, நான் செந்தில்குமார் பேசுறேன், சென்னையில இருந்து. அதாவது அந்த சர்டிபிகேஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். இப்போ ரீசெண்டா போன வாரம் நாங்கள் ஒரு ட்ரைனிங் பண்ணோம். அதாவது ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணேன். அது என்னன்னாக்கா இண்டஸ்ட்ரி லெவல்ல பொல்யூஷன்ஸ் கிரியேட் பண்றாங்க இல்லையா, ஃபார் என்வாயரன்மெண்டல் ஆஸ்பெக்ட் இல்லாம தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருந்தாங்க எவ்வளவு நாள் வரலையும் இந்தியாவில். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளோபலி ஒரு 2023 பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து குளோபல் லெவல்ல வந்து என்வாயரன்மெண்டல் ஆஸ்பெக்டை ரூலை அடையர் பண்ணி தான் பிசினஸ் பண்ணணும்னு டார்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எல்லா ஆட்டோமேக்கர்ஸும் ஆர் அதர்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் வந்து சர்டிஃபைடு இருந்தால் தான் இனிமேல் வந்து பிசினஸ் பண்ண முடியும். அவங்க ப்ராடக்ட் ஃப்ரம் ரா மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங்ல இருந்து ரா மெட்டீரியல் மினரல்ஸ் எடுக்கிறதுல இருந்து கஸ்டமர் டிஸ்போசல் வரலாம். ஸோ இது வந்து ஒரு சர்டிஃபிகேஷனா வந்துருச்சு, லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட். இந்த சேம் கான்செப்ட் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி, தட் மீன்ஸ் ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங்லயும் கோயிங் டு இம்ப்ரூவ்.
பட் ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் விசன் வந்து 2017 கொடுத்துருக்காங்க. பட் இண்டஸ்ட்ரி விசன் வந்து 2045. ஸோ நான் எதிர்பார்க்குறேன் இன்னும் 20 வருஷத்துல பெனிஃபிட் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அதுல எந்த மாற்றம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் லேர்ன் பண்ணதை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னும் போது ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக. அதை பேஸ் பண்ணி விவசாயிகளும் வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆகிட்டாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ ப்ராடக்ட் போடணும், ஒரு நிலத்துல எவ்வளோ ஃபெர்டிலைசர் போடணும் அப்படின்னு ஒரு மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சது. ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிடும், இவ்வளோ ரேஷியோ வந்துடும் கிடைச்சிடும். ரெண்டாவது சர்டிஃபிகேஷனும் கொஞ்சம் இருக்கும். என்னது ஆர்கானிக்கும் நிறைய பேர் இப்போ மோட்டிவேட் பண்றாங்க, நிறைய பேரும் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து அதில் இன்வால்மெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் வீக் நான் வந்து சென்னை ஐஐடி மெட்ராஸ்ல கூட ஒரு லான்ச்சஸ் பண்ணாங்க, இளைஞர்களும் விவசாயமும். அப்போ கூட வந்து சொன்னாங்க, ஐஐடி மெட்ராஸ் சொன்னாங்க மண் பரிசோதனையை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ண போறோம், அதுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்க போறோம் டைரக்டா அதில் பண்ற மாதிரி. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபெர்டிலைசர் போடுறதுக்கு இன்சிஸ்ட் பண்ண போறோம். அதாவது விவசாயிகளுக்கு வந்து அதிகமா போறதுனால தான் லாஸ் ஆகுது, கம்மியா போறது தேவைக்கிற மாதிரி போட்டாக்கா நல்ல பெனிஃபிட் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து செலவும் கம்மியாகும், ஹீல்டு வந்து அதை மேனேஜ் பண்ணும், ஸோ மண்ணும் பாதிக்கப்படாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸும் போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் சைட்ல. ஸோ கவர்மெண்ட் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது, பப்ளிக்கும் குறை சொல்ல முடியாது. பட் படிச்சுட்டோம், பட் படிச்சிருந்தாலும் நம்ம வந்து ஆரோக்கியத்திற்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குன்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் இருந்துச்சுனாக்கா ஈஸி அக்சஸ் இல்லை, ரிசல்ட் கிடைக்கும். இது என்னோட தனிப்பட்ட கருத்தா நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த ஒரு செஷன் வந்து வேற ஒரு மூலமா எனக்கு கிடைச்சது, அதை அட்டன் பண்ண. ஸோ அதனோட ஃபீட்பேக் நான் லேர்ன் பண்ணதை சொல்றேன். ஆனா மாடித்தோட்டம் எல்லாரும் பண்ணணுன்றது சொன்னாரு, அது கண்டிப்பா பண்ணணும். நானும் சென்னையில தான் இருக்கேன், நானும் வெளியில தான் வாங்கி சாப்பிட்றேன். பட் நானும் மாடித்தோட்டம் பண்ணணுன்ற கான்செப்டை ட்ரை பண்றேன். வாடகை வீட்டுல தான் இருக்கேன், அங்கேயே பண்ணணும் அப்படின்றது. ஒரு 5 செடி 7 செடியை வச்சு ஒரு மனசை வந்து சாந்தப்படுத்தணும் அட்லீஸ்ட் அப்படின்றதாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. நன்றி திரு செந்தில்குமார், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. டாக்டர் பாலமோகன். நார்மலா சார், இந்த இப்போ வந்து இப்போ ரோடு வயலேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்களேன், ரோடு வயலேஷன் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் இன்டர்வென்ஷனை விட அங்கங்க வந்து நீங்க செக் பண்ணி, இப்போ கேரளாவில் வந்து ஸ்பீடிங்கே போகவே முடியாது. நீங்க 10 இடத்துல ஸ்பீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோடனே 10 இடத்துக்குள்ள ஃபைன் வீட்டுக்கு வந்துடும். ஸோ செக்கிங் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாத தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு சிஸ்டம் டிவைஸ் பண்ணாதான் இதை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். ஏன்னா இப்போ நான் தப்பு பண்றேன், நான் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குன்னா அவ்வளோதான். எப்படின்னா செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்றது ஒரு மிஷினா இருக்கும். இப்ப கேரளாவில் வந்து ஸ்பீடிங் கிடையாது, வயலேஷன்னா உடனே இதாகும். அங்க ரெகுலேட் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா நம்ம இங்க வந்து அந்த ரெகுலேஷனை கொண்டு வரல. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து தப்பு செயல்களை தண்டிப்பதற்கு மனிதனும் இல்லாமல் ஒரு கேஜெட்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியா வரும். அப்படி இங்க ஒரு சிஸ்டம் வரும். அது 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 இது நிறைய பேசலாம், அது இப்போதைக்கு வேண்டாம், டைம் ஆயிட்டே இருக்கு. நீதி தேவதையோட கண் கட்டப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு நியாயமான, அதாவது மனிதனின் முகத்தை பார்த்து முடிவெடுக்காத ஒரு சூழ்நிலை வர வேண்டும். அது என்னைக்கு வரும்போது இந்த நம்பருக்கு ஃபைன் 1000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. அது எந்த நம்பரா இருந்தாலும் சரி, அப்படி யாருமே அபோத இது இல்லை, அப்படி ஒரு நிலை வரணும். என்னைக்கு வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் வருதோ, அது யார் செஞ்சா தப்பு அவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு உண்டு அப்படின்னு வரும்போது ஈஸியா தப்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அப்ராணி மாட்டிக்கும். இப்போ சிஸ்டம்லாம் கொண்டு வரணும்னு வச்சுங்களேன், இது ஒரு அப்ராணி மாட்டுவான், ஆனா ஒரு பெரிய பவர்ஃபுல்லானாலும் மாட்ட மாட்டான். ஸோ அதை தாண்டணும், அதை தாண்டி யோசிக்கணும், அதை தாண்டி யோசிக்கணும். நன்றி நன்றி சார், நன்றி. கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக கந்தசாமி சார் மீண்டும் கருத்து தெரிவிக்க வந்திருக்கிறாங்க. சார் சுருக்கமாக உங்களுடைய கருத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டேன். ஒரே ஒரு கேள்விதான். ஹோம் கார்டனுக்கு 7 வகையான பழங்கள் சிபாரிசு பண்ணாரு, காய்கறிகள் எதுவுமே சொல்லல. முக்கியமான காய்கறிகள் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் நீங்க எல்லா காய்கறியும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் என்னோட கன்வீனியன்ஸ்க்காண்டி ஃப்ரூட்ஸ்ன்னு சொன்னேன். நான் வந்து சின்ஸ் ஆக்சுவலி ஹேல் ஃப்ரம் பொமாலஜி டிபார்ட்மெண்ட், நான் ஃப்ரூட்ஸை கொஞ்சம் ஹைலைட் பண்ணேன். வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. யூ கேன் க்ரோ வாட் எவர் யூ லைக். அவர் ஃபர்ஸ்ட் கிச்சன், நாம் சிந்திக்காத அறிந்திராத முதல் சமையலறை எது என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய
டாக்டர் டி.என். பாலமோகன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றி. குறிப்பாக நிகழ்ச்சியில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்த அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.